ஆதியே துணை. ஆரம்பிக்கலாம். மெய்யாகவே சதரீகம் ஓடி கால மக்களிடத்திலும் உள்ள சர்வ மூல மந்திர அறிவியும் மகான்களாய் பகவான் ஆண்டவர்களே சமரச வேதநாதாவே ஜாதிகளின் கர்த்தாவே மெய் வழிநாமநாதமே மெய் வழியாண்டவர் திருவடிகளே சரணம். யமனை அணுகவிடாது காக்கும் நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வழிச்சாலை ஆண்டவர்களின் பாக்கியம். ஜாதிகளின் கர்த்தாவே இவனுக்கெல்லாம் எப்படி வாய்க்கும்? இப்படி ஒரு ஏமாளி சாமி வந்திருக்கிறது எப்பாவது கேள்விப்பட்டீங்களா? சொல்லிட்டாக்க செய்து காட்டுன்னு கேட்பாங்க. வெளியில சொல்ல முடியாது யாரும். அதான் தெய்வம் தங்களை வச்சு இவ்வளவு எளிதாக இது எல்லாருக்கும் தெரியும்படி சொல்லி செய்யறதுனால ஏமாளிட்டாங்க. நாட்டையே மடிச்சிடறானே. சாவில 10 அடையாளம் இருக்குது தெரியுமா உனக்கு? எல்லாரும் இப்படித்தான் சாகிறது தானே. இது ஆகுமா இப்படி? அதே பொணநாத்து எந்திரிக்குதுன்னு பொணநாத்து ஏறினாக்க பொழுத்து போக முடியல. அப்போ வச்சிருந்தாலும் சரியே கீழே உள்ள போட்டாலும் சரியே அப்படின்னு தெரிஞ்சே போகுது. அது இருக்காது. அதுக்குதான் பிறப்பட்டு எல்லாம் முளை வெளியாகி போச்சு. அப்புறம் அது பொழைக்குமா? ஒரு அவரு இருக்குது இல்லை, அதுக்கு முளை இருக்குது இல்ல. அந்த முளைய ஊசி கொஞ்சதான் இந்த முட்டுக்கான புடின்னு ஊட்டி போட்டு பாருங்க. என்னங்க அழி போ. அந்த வேலை செய்யாத வடிக்க அப்படி போட்டு பாருங்க. அப்போ வித்தானது வெளியாகி போகுது. வெளியானதுக்கு அப்புறம் பொழைக்குமா? அவன் கைக்கு போயிடும். எவனுடைய கைக்கு போனோடனே அந்த முளையை பிடிக்கிறேன், கொட்டி போட்டோடனே அழிய போகுது. இது அது தடுக்கிறதுக்கு ஒரு தெய்வம் இருந்தால் அது வெளியாகிறது டக்குன்னு. இது டாக்டர்களுக்கு தூக்கு போடுறாங்க. தூக்கு போட்டாங்க அங்கே ஈரம் இருக்குது. ஈரம் வந்தாக்க செத்து போனாங்க. சர்க்கரை அப்ப அவனுக்கு தெரியுது. வெளியே தெரியாது. வெளியான உடனே பொணநாத்து எந்திரிச்சிடும். விறுவிறு போய் விஷங்கட்டி ஏறி இருக்கு, கணையா இருக்கு. ஒரு பல்லு புள்ளையே தூக்கி தோல்ல ஓட்டு போவாங்க. பூக்கோழி தூக்குனாங்க. அவ வந்து இங்க எத்தனை வருஷமாச்சு? எத்தனை வருஷம்? ஒரே ஒரு தடவை இப்பதான். அவ 3 தடவை முதல்ல வந்தா நான் சேர்த்தல. நீ பரிசுத்தமா நான் உன்னை மாத்தினா அப்படி இருப்பியா? பொஞ்சாதிட்டு 2வது புழைங்க. நீ அப்புறம் அசிங்கப்படுத்தி போட்டு அங்க அசிங்கமா போய் இங்கேயும் வந்து புழங்குவியே. அவன் நீ போட்டு நம்பணும் அப்படின்னு சத்தியம் பண்ண. அப்ப அவளுக்கு பிரட்டு பண்ண என்ன அவளுக்கு என்ன செய்யணுமோ அதை சுத்தம் பண்ணி சபையில சேர்த்தன.
சபையில் சேர்த்தி மருத வந்து அப்புறம் காஷாயம் கொடுத்தேன். அப்பதான் மாற்றம் ஆமாம், காஷாயத்தையும் வாங்கிட்டு சொல்லுவாங்க. கிழவி அது காஷாயம் வாங்கிற போது இப்படி முக்காடு போட்டிருப்பேன். முக்காடு போட்டு இப்படி இப்படி மறைச்சிக்கிட்டு இருந்தேன். என்ன நான் காஷாயம் கொடுக்கிறவங்க மறைச்சிக்கிட்டு இருந்தாக்க எனக்கு ஆத்திரம் வராது. சின்ன சேரிக்கல் கொஞ்சம் கூட அறிவில்லாத நாய் சின்ன சேரிக்கல் காட்டி முகத்தை மறைச்சிக்கிட்டு இப்படி இருக்குதுன்னு கேட்டு போட்டு எனக்கு ஆத்திரமா அவன் ஏடி முகையில ஏடி பிடிச்சி போட்டுக்கிட்டு ஒரு இடி இடிச்சு கொடுத்தேன். அது ஏன் இடிச்சுட்டாக்க துணி விளைவிக்குச்சு, பல்லு ஒரு பல்லு புள்ளி. அப்ப எனக்கு முக்காடு போட்டு இருந்தேன். அதை மறைக்கிறது அது அவலட்சணமா இருக்குது. அதை மறைக்கிறதுக்கு என்னன்னு எனக்கு தெரிஞ்சது. அப்புறம் என்ன இல்ல இதுக்கு மேல உபதேசம் வேணாம் இல்ல, அந்த இடியோட தான் போனான் அல்லவா. போய் 8 நாள் 9 நாளா பிறப்பிட்டேன். அவனுக்கு முடிஞ்சது 2 போனான். நீ ஏன் எத்தனை கோழி கொடுத்திருந்தாக்க ஆகும். ரஜதரகுபதாதியாகிய 4 வகை சேனாசைன்யங்களாகிய படைகளெல்லாம் திறந்து நின்றாலும் அவனை தடுக்கலாமோ? அது எப்படி ஆச்சுது அவளுக்கு? அப்ப இங்க என்ன நடக்குது? நீ இருக்கிற பூமியில பூமியில நீ இருக்கிறதும் பூமிதான், இதுவும் பூமிதான். பார்த்தா எவ்வளவு பீத்தலா இருக்குது. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைய புதுக்கோட்டை நிகழ்நிலை சபையில் நமக்கெல்லாம் ஒரு சிறப்பான முத்துப்பேரினை வழங்குவதற்காக, அதாவது மெய்வழிச்சாலை தேவனின் திறவுகோல் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அதனுடைய உரிமையாளர் மாப்பிள்ளை சாலை திருஞான சம்பந்தன் அவர்களை இந்த புதுக்கோட்டை நிகழ்நிலை சபைக்கு வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அவருடைய முத்துப்பேரானது இன்றைக்கு பார்வையில் பாண்டியன் தன்னை நீ வைத்திட பார்க்கும் தோளில் வேறு இல்லை அம்மா என்று நாம் தான் கேள்விப்பட்டிருக்கோம், நம்ம படிச்சிருக்கோம் ஆதிமோதிய புராணத்தில். அதையே அவர் இன்றைக்கி நமக்கெல்லாம் சிறப்பாக உள்நோக்கு பார்வை என்ற தலைப்பில் முத்துப்பேரிரை ஆற்ற அவரை வருமாறு அன்புடன் நமஸ்காரங்களுடன் வரவேற்போமாக. நமஸ்காரம். வாங்க. அனைவருக்கும் நமஸ்காரம். முத்திபூர்ணம் யாகவே சதுரயுகம் கோடி கால மக்கள் எழுத்திலும் உள்ள சர்வ மூலமந்திர ரூபி மகான் மிராய பகவான் சாலை ஆண்டவர்களுடைய முத்திபோலி வையகத்தையும் வானகத்தையும் சர்வ காலங்களையும் சர்வ காலத்திற்குள் அடங்கிய அழிவில்லாத நித்திய பூரண மேம்பாடுகள் அனைத்தும் கையில் வரவழைத்து தரும் கிரயத்தை உடையது இந்த ஆதிமை உதயபூரண வேதாந்தம். நாம் இப்போ உள்நோக்கு பார்வை என்ற தலைப்பில் இப்போ நாம் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். அதை கொஞ்சம் பார்ப்போம். துலங்க இங்கு எவர்க்கு மெட்டால் நிலைகள் எல்லாம் துலங்க இங்கு எவர்க்கு மெட்டால் நிலைகள் எல்லாம் துலங்க எட்டி பேசி வரும் துலப வேந்தே அலங்கார வலம்புரி சங்கு இலங்கு கையா ஆரூரார் கொண்டையணி குருவே ஓற்றி. இப்போ உள்நோக்கு பார்வை, அதாவது தெய்வம் நமக்கு புறம் அகம் 2 இருக்குது. அதில் இந்த புறப்பார்வை கொண்டு நாம் இந்த அகில உலகங்கள் எல்லாத்தையும் சந்திரா சூரியால் தாரகை
மரம் கொடி செடி புல் பூண்டு இவைகளெல்லாம் நாம் பார்க்குறோம். எல்லாத்தையும் படைத்த அந்த இறைவன் நமக்கு படைத்த தந்த பார்வை கொண்டு நாம் ஒவ்வொன்றத்தையும் பார்த்து ரசிக்கிறோம் இல்லைங்களா? அதே தெய்வம் அதை கொடுக்குறாங்க. விண்ணும் மண்ணும் கதிர்மதியும் மின்பணி தாரகையும் விலங்குவன மலைகளுடன் விரிந்த குலாசலங்கள் எண்ணமடங்காத சரங்களுயிர் யாவும் இது விதுக்கு விப்படி என்றிருந்த ரசால் இறைவன் என்னகமுன் திருப்பாதம் இளங்கும் போதி மலையில் திருத்தியனை திருத்தி தவ நிறுத்திய சர்க்குருவா மண்ணடங்கா பாவி என்றன் மீதில் அண்ணால் இறங்கி மனந்தளிர மரபில் வந்த மவுன குரு காப்பே. இந்த உப்பு பாண்ட உடலுக்குள்ளே சொர்க்க மத்திய பாதாளங்களும் கதிர் மதி மின் பனி தாரகை முதலாகிய சத்துவங்கள் அனைத்தும் நிலை முளை விலை கோடி கொண்டிருக்கிறது. அப்போது இறைவன் நமக்கு படைத்து தந்த இந்த உலகத்தை பார்த்தோம்னாக்கா ரொம்ப அதிசயமாகவும் பிரம்மாண்டமாகவும் இருக்குது. ஆனால் இதெல்லாம் படைத்து தந்தது இறைவன் தான் அப்படின்ற அந்த இறைவனை பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு அவா வந்தாலும் அதை அவங்கள நம்ம காண முடியலன்னு உலகம் தோன்றிய நாள் முதல் கொண்டு இது வரையிலும் இன்றைக்கி கோயில் குளங்கள் எல்லாம் உருவாகி வருது. ஆனால் அந்த மதங்கள்லாம் பார்த்தோம்னாக்கா முன் வந்த மெய்ஞான மகத்துக்கள் மெய்ஞானிகள் கூட வந்தவங்கள்லாம் ஏதோ சிலர்கள் மட்டும்தான் அந்த இறை நிலையை அடைஞ்சிருக்கிறாங்க, இறைவனை தரிசனம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போது இந்த கலிகாலத்தில் தெய்வம் இறைவனை பார்க்க முடியுமா, கடவுள் இல்லை அப்படி என்ற சொல்லக்கூடிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். அப்போ இந்த இடத்துல தெய்வம் இறைவனை இதுவரையிலும் எவ்வளோ பேர் என்னென்ன விதமாக பார்க்க ஆசைப்பட்டிருக்காங்கன்னு நமக்கு தெய்வம் ஒரு பாடலில் கொடுக்குறாங்க. அரக்கர் வானவர் மனுக்கள் யாவரும் அலைந்தலை தின்னும் காணோம் ஆதிநாயக தேவனை அடிமை கண்டு கலந்த நாள் நிறுத்தியே ஒரு கால் கொண்ட கீழ நீண்ட காவனம் ஜோடித்த பரத்தில் நன்னிலை தண்ணீர் காண்கில பாவியீர் பெரும் பாவியே. அப்போ அரக்கர் வானவர் மனுக்கள் யாவரும் அலைந்து இன்னும் காணோனா. அப்போது அப்பேற்பட்ட இறைவனை தான் இப்போது நாம் இதுவரையில் பார்க்கலன்ற இடத்துல தான் ஒவ்வொரு மனிதனும் நாம் நினைத்து கொண்டு இருக்கோம், அப்படி தான் இல்லை? ஆனாலும் இறைவனை ஒவ்வொரு மனிதனும் நேர்முக தரிசனில் இருந்து தான் வரோம். ஆனால் அது நமக்கு நினைவில் இல்லை. அது தெய்வம் நமக்கு இங்கே ஒரு வான்மதி குரலில் 238வது வாக்கியத்தில் தெய்வம் கொடுக்குறாங்க. உள்நோக்கு பார்வை. பிறந்த குழந்தையை நீ கூப்பிட்டு பார், அது உன்னை லட்சியம் செய்யாது. ஒரு பிறந்த குழந்தையை நம்ம கூப்பிட்டோம்னா அது நம்ம லட்சியம் செய்யுமான்னா லட்சியம் செய்யாது, திரும்பி பார்க்காது. ஏன்? அதன் உள்ளம் வெளிநோக்கில் இல்லை. பிறந்த குழந்தை இருக்குது, ஆனால் நம்ம கூப்பிட்டோம்னா அது திரும்பி பார்க்காது, அது நம்மளை லட்சியம் செய்யாதுன்றாங்க. அது ஏன் அப்படின்னாக்கா அதன் உள்ளம் வெளிநோக்கில் இல்லை. உள்நோக்கியே தன்னைத்தானே நோக்கும் நோக்கில் இருக்கிறது. அது கண் இருக்குது ஆனால் பார்க்க முடியல, காது இருக்குது ஆனால் கேட்க முடியல, நாவு இருக்குது ஆனால் சுவைக்க முடியல, கால் இருக்குது ஆனால் நடக்க முடியல. ஆனால் எல்லாமே அவயவங்கள்லாம் இருக்குது,
ஆனால் இந்த அத்தனையும் தேகம் பரிசமும் இருக்குது, ஆனால் பரிசத்தை உணர முடியுமா அப்படின்னாக்கா இல்லை. அப்போ இந்த ஐம்புலனும் அதனுடைய நுகர்ச்சி எங்கே இருக்குதுன்னாக்கா அகமுகத்தில் அந்தர்முக நோக்காக சதா இறைவனை தரிசித்து கொண்டே இருக்குது. அப்போது சந்தோஷம் ஊட்டிப்பார், அது சிரிக்காது. நம்ம போய் அது சந்தோஷம் ஊட்டினோம்னா அந்த குழந்தை சிரிக்குமா அப்படின்னு பார்த்தா சிரிக்காது. ஆனால் தூக்கத்தில் சில நேரம் தானாகவே சிரிக்கும். நம்ம வந்து நரி மிரட்டுதுன்னு சொல்லுவோம், ஆனால் நம்ம பழக்கத்தில் அப்படி தான் ஊர்லாம் கேட்டோம். ஆனால் இங்கே தெய்வம் வந்து தான் அதுக்கு வந்து அந்த அசலானதை நமக்கு எடுத்து வழங்கி உள்ளாங்க. ஆனால் தூக்கத்தில் சில நேரம் தானாகவே சிரிக்கும், சில நேரம் அழும். இது எப்படி? அது இறை சொரூபத்தை அகத்தில் தரிசித்து கொண்டு உள்நோக்கு பார்வையில் இருக்கின்றது. அது சதா காலம் அது இறைவனையே உள்நோக்கு பார்வையில் சதா வந்து தரிசனை பண்ணி கொண்டு இருக்குதான். ஆனால் அந்த குழந்தை அதனால தான் அந்த காட்சி மறைஞ்சதும் அழுது, அந்த காட்சி வந்ததும் சிரிக்குது. ஏன் அப்படின்னாக்கா அது எந்த உணர்வுமே இல்லாத அந்த குழந்தைக்கு அப்போ உள்ள ஒன்று நடக்குது, ஒரு உணர்வு அது பார்க்குது, ரசிக்குது, சிரிக்குது, எல்லா செயல்களும் அதுக்கு பண்ணுது. அதை நாம் வந்து இங்கே அகமுகத்தில் இங்கே புறத்தில் நம்ம பார்க்குறோம். அதை தெய்வம் அழகாக அதை கொண்டு வராங்க. ஆனால் அதனை நீ இதோ பார் உனது அப்பா, இதோ பார் உனது அம்மா என்று உள் பார்வையை வெளியே இழுத்து விடுகிறாய். அந்த பார்வையை நாம் என்ன பண்ணுறோம்? இதோ பார் அப்பா, இதோ பார் அம்மா, இதோ பார் தாத்தா பாட்டின்னு இப்படியே கூப்பிட்டு அது பார்வையை வெளியே எடுத்து விட்டுடுறோம். ஆனால் அந்த உள் பார்வையை உன்னால் திருப்பி உள்ளே கொடுக்க முடியாது. அப்போ நாம் சதா காலம் அந்த இறைவனுடைய தரிசனத்திலேயே இருந்தோம், ஆனால் அதை விட்டு வெளியே வந்துட்டோம். திருப்பி நாம் அதை உள்ளே போகிறதுக்கு வழி தெரியாது. அப்போ அப்படி திருப்பி கொடுப்பது ஆசான் ஒருவரே. அந்த ஆசான் ஒருவர் தான் உனக்கு அந்த பார்வையை திருப்பி அகமுகத்தில் அவங்க தரணும்னு சொல்கிறாங்க. அப்படி திருப்பி கொடுப்பது ஆசான் ஒருவரே. வெளிநோக்கு பார்வையை உள்நோக்கு பார்வையாக்கி வைப்பதுவே உபதேசம். இப்போ உபதேசம் என்னான்றதை இங்கே தெய்வம் வந்து நமக்கு தந்துடுறாங்க. ஆனால் இப்படி வாயில் ஏதோ மந்திரத்தை சொல்லிவிட்டு இது அப்படியே இது இப்படின்னு பேசுகிறது அல்ல. இந்த இடத்துல ஒரு நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவாக ஆகிட்டால் நல்லாயிருக்கும். தெய்வம் வந்து இந்த உபதேசத்தை பற்றி ஒரு வாக்கியம் நான் படிச்சிருக்கேன், அதை நான் இப்போ உங்களோட பகிர்ந்துப்போம். ஒருவன் ஒரு ஜல்லிக்கட்டு காளையை பல ரூபா பல லட்சம் கொடுத்து வாங்கி வந்து அதை நல்லா வளர்த்து அதை காளை ஜல்லிக்கட்டில் எடுத்துமே விட்றான். நல்ல ஒரு மதிப்புடைய காளையாக அது மாறிடுது. எந்த ஜல்லிக்கட்டுக்கு போனாலும் அது ஜெயிச்சு முதல்ல வந்து நிற்குது. சும்மா கொஞ்சம் ரூபா கொடுத்தது பல லட்சக்கணக்கான ரூபா பெரும்படியான ஒரு மதிப்புடைய காளையாக அது மாறிடுது. அப்போ அந்த காளையிடம் ஒரு 3/4 ரூபா துட்டை கொடுத்து பொட்டுக்கடலை வாங்கி வா என்று சொன்னால் அது வாங்கி வருமா? அத்தகைய அறிவுத்தன்மை கூட அந்த காளை இடத்தில் இல்லை. ஆனால் நல்ல மதிப்புடைய காளை. எப்பேற்பட்டவங்களும் வந்து பல லட்சம் வந்து கொடுத்து கேட்குறாங்க. ஆனால் அப்படி ஒரு மதிப்பு வாய்ந்த காளை தான். ஆனால் ஒரு 3/4 ரூபா துட்டை கொடுத்து போய் பொட்டுக்கடலை வாங்கி வா என்று சொன்னால் வாங்கி வருமா? அப்படின்னா வாங்கி வராது. அப்போ தன் முக்கிய துடைத்து கொள்ள தெரியாத தன் குழந்தையிடம் ஒரு 3/4 ரூபா துட்டை கொடுத்து இப்போ பொட்டுக்கடலை வாங்கினு வா அப்படின்னு சொன்னால் அது போய் கடையில் போய் வாங்கி வருது அல்லவா? அப்போது அந்த காளையை அணுவாக பிரித்து அணுவாக பிரிச்சிடணுமா? அப்போ அணுவாக பிரித்து மனித உருவாக மாற்றி உயிரை ஊதி எழுப்பினால் அதனிடம் 3/4 ரூபா துட்டு கொடுத்து பொட்டுக்கல்லை வாங்கி என்று சொன்னால் வாங்கி வரும் அல்லவா? ஆம், அத்தகைய செயலுடையதே உபதேசம். அப்போ தெய்வம் அதுக்கு அதை வந்து டெஃபினேஷன் கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னாக்கா நம்ம உபதேசம்லாம் ஏதோ நினச்சிக்கிறோம், அப்படி அல்ல. அந்த ஒவ்வொரு செயல்லையும் அனந்தர்களுக்கு தெய்வம் வந்து ஒன்று செஞ்சு வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா
அது வந்து சாதாரணமாக முடியாது. நமக்கு ஒன்றும் அதனுடைய நிலைமை தெரியாமல் இருக்கலாம். அவங்க தேவ திருவசனங்களை படிக்கும் போது நம்ம அதை கொஞ்சம் ஊன்றி பார்க்கும்போது நமக்கு வந்து அது விளங்குது. மாடு மாதிரி 5 ஆமாம். அப்போ அந்த இடத்துலையே நாம் இருக்கிறோம் இல்லைவா? அப்போ இத்தேசத்தில் இருக்கும் பார்வையை உள் தேசத்திற்கு மாற்றுவதே உபதேசம். அப்போது மறு தேசத்தில் இருக்கும் இறைவனை காண்பாய். உனது அகக்கண் தேவகண்ணாக மாறுகிறது. மறுபிறப்பெடுத்து மறுபடியும் பிள்ளை ஆகிறாய். ஆனால் தேகம் மட்டும் மாறுவதில்லைன்ட்டாங்க. தேகம் மட்டும் அது மாறலை. தேகம் அப்படியே தான் இருக்குது. ஆனால் உள்ளே வந்து எல்லாமே மாறிடுச்சு. ஆறறிவு உடலெடுத்து ஐயறிவு நுகர்ச்சியிலேயே கிடந்து உழண்டு ஆரூர் செல்வதற்கு வழி தெரியாது. அதற்கன்றே தூலமும் அதன் அகப்புற கருவிகளும் வைத்து படைத்திருக்கின்ற காரணத்தினாலே. ஆனால் அந்த ஒரு வேலைக்கு தான் வந்தோம். அந்த ஆரூர் செல்றதுக்கு தான் மனித தேகம் எடுத்து வந்தது. ஆனால் எங்கே வந்தோம் வெளியே? நம்ம அப்பா தாத்தா பாட்டிலாம் நம்மளை சதா இறை தரிசனத்தில் இருந்த நம்மளை கூட்டின்னு வந்து வெளியே விட்டுறாங்க. அப்போ அந்த பார்வையை மீண்டும் திருப்பி ஆசான் தான் உனக்கு அதை திருப்பி தர முடியும்னாங்க. அதனால தான் அந்த நம்ம திருப்பி ஒரு மெய்குருபிரான் தேவைப்படுகிறாங்க. மந்திரகலை உபதேசம் பிறந்த தலம் எங்கே? பிறந்த தலம் எங்கே? மந்திண்ட பாதமுமா பட்சியதும் எங்கே? அந்தர்முக பார்வையக கண்ணீர்ந்ததெங்கே? கண்ணீர்ந்ததெங்கே? ஆதி நடனம் புரிந்த சேரியதும் எங்கே? மந்திரமணி உதயகிரி மலையிருந்ததெங்கே? மலையிருந்ததெங்கே? மாமலையிலே சமய சஞ்சீவியும் எங்கே? இந்திரமணி பெட்டகத்துள்ளே பேசலாம் வல்லார், பேசலாம் வல்லார். யமனோலை கிழித்தறிந்த எம்பிரான் என்றே. அப்போ அந்தர்முக அந்த பார்வை அகக்கண் இருந்தது எங்கே? அப்போ இங்கே வந்து தெய்வம் நம்ம இந்த புற உலகத்தில் இருக்கிற வந்து கடைசி வரிகளுமோ திரும்ப முடியல. எத்தனையோ இன்றைக்கி உலகத்தில் எத்தனையோ கோடான கோடி பேர்கள் வந்தாங்க. அதுக்கு தெய்வம் 1,24,000 நபிமார்கள், 13,000 முஸ்லீம்கள், அப்புறம் இப்படி 24,000 நபிமார்கள்னு ஒரு கணக்கு கொடுக்குறாங்க. அவங்க மட்டும்தான் அதை பெற்றாங்க. இயேசுபிரான் வந்த காலத்தில் 12 பேரும், ராமபிரான் வந்த காலத்தில் ஒரு 7 பேரும், இப்படி முருகப்பெருமான் வந்த காலத்தில் ஒரு 20 பேரும் 21 பேரும், இப்படி கடைசியில் வடலூர் வள்ளல் பெருமான் வந்து இந்த மெய்ஞானத்தை அவங்களும் கடையை விரித்தாங்க. ஆனால் கொள்வார் இல்லை, கேட்டு திறனெழுந்து தேரிலர் ஒருவரும் இல்லை அப்படின்னு கடையை விரித்தோம், கட்டி விட்டோம்னாங்க. ஆனால் இன்றைக்கி இந்த கலியுக காலத்தில் இறைவனே இல்லை, கடவுள் என்பவன் முட்டாள், இப்படிலாம் வந்து சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் தெய்வம் வந்து பல ஆயிரக்கணக்கான மக்களை இறைவனை தன் இருதயத்தில் சந்திக்க வச்சாங்கன்னு சொன்னால், இது வந்து இதுவரையிலும் முன் வந்த மெய்ஞான மகத்துக்கள் யாரும் அவங்க பட்ட பாடு போல் யாரும் பட்டதாக தெரியல. அவ்வளோ பாடு வந்து அவங்க பட்டு 13 வருஷம் அவங்க வந்து திருப்பரங்குன்றத்துலேருந்து வந்துட்டு நம்ம தனியமணி பிரான் அவர்களை விட்டு பிரிந்து வந்து 13 ஆண்டு காலம் பிரச்சாரம் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு தலை கூட இல்லை, மான்மீகத்தில் கொடுக்குறாங்க. இப்படியெல்லாம் நான் பாடுபட்டேன், கூட்டம் சேரும் கலையும், இப்படியாக இப்படி 13 ஆண்டு காலம் அவங்க பட்ட பாடு சேரும் கலையும். இப்படி நாமளாம் அந்த சலிப்பு அடைஞ்சிருவோம். இதுவரையிலும் நம்ம போய் எதை பேசி நம்ம யாருன்னா ஒரு 4 தலையை இட்டுன்னு வந்துக்கிறோமா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. ஏன் அப்படின்னாக்கா, ஆனால் பண்ணியே இருக்காங்க. அப்போ அவங்க முடியாததை இன்றைக்கி பல ஆயிரக்கணக்கான பேர் அனந்தாதி தேவர்கள் பேசி இன்றைக்கி லட்சக்கணக்கான பேர் வராங்க போகிறாங்கன்னு சொன்னால், இவங்களால் அந்த செயல் எப்படி நடந்தது? இவங்க உடல் பொருள் ஆவி நம்ம தத்தம் பண்ணோமான்னா, அவங்க பட்ட பாடு அந்த வாக்கினுடைய வல்லபம் அதுதான்
இன்றைக்கி இந்த கலிகாலத்தில் இப்பேற்பட்ட ஒரு நிலைக்கு மாற்றி கொண்டு வந்து இன்றைக்கி இந்த எல்லையில் இவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு சொன்னால் அது சாதாரண விஷயம் அல்ல. ஏன் அப்படின்னாக்கா அவ்வளோ பாடுபட்டு தான் தெய்வம் ஒவ்வொரு வசனத்தையும் ஒவ்வொரு வாக்கியங்களையும் அவங்க அதை இறக்கியிருக்காங்க. அப்போது இதில் உண்டுறங்கும் ஊன கண்கான் நாத பஞ்சாட்சரமே நாத பஞ்சாட்சரமே உள் ஞான கண் கொண்டது காணும் பஞ்சாட்சரமே. அப்போ உண்டும் உறங்கும் அது ஊனக்கண், அது காணாத பஞ்சாட்சரம்ட்டாங்க. அப்போ அந்த உண்டு உறங்கிறது எந்த காலத்தில் காணப்போகுது அப்படின்னாக்கா காணாது. தெய்வம் அது அருளமத்தில் கொடுக்குறாங்க. அவத்துக்கும் தவத்துக்கும் இடையில் இருப்பது பசி. அப்போ இங்கே பாரா நேரத்துக்கு இப்போ நம்ம போனோம், போய் பாராவில் கலந்துக்கணும்னா நல்லா சாப்பிட்டு அங்கே போய் முழிக்க முடியுமா? முடியாது. வெடிகாலம் 4 மணிக்கு எழுந்திரிச்சு திருப்பணும் எல்லா வணக்கத்திலும் கலந்து இரவு 12 மணி வரலும் இருக்கணும்னு சொன்னாக்கா அதுக்கு அந்த உணவு கட்டுப்பாடெலாம் தேவை. அதுக்கு தெய்வம் பல வாக்கியங்களில் கொடுக்குறாங்க. பசு தூங்குவதை நீ பார்த்து இருக்கிறாயா, அது காரசாரமான உணவை உட்கொள்வதில்லை, அதனால் அதுக்கு அசந்த தூக்கம் வராது. அதை போல் ஓரளவு நீ உண்டு வருவாயானால் உனக்கும் அந்த அசந்த தூக்கம் வராது. அப்போ அந்த அசந்த தூக்கம் வராதுன்னு சொல்கிறாங்க. எல்லோரும் பார்ப்பதற்கு நீ தூங்கி கொண்டு இருப்பது போல் தெரியும், ஆனால் குசு குசு என்று கேட்டுக்கொண்டிருப்பாய், நீ கனகனவென்று நீ கேட்டுக்கொண்டிருப்பாய். இப்போ அனுப்புரண்டாலும் கேட்கின்ற காதாக அது மாறிவிடுது. அப்படியெல்லாம் இப்படியெல்லாம் வரவிருக்குதே, இதை ஏன் நீங்கள் கை போடக்கூடாதா அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. அப்போது உன் ஆகாரத்தை குறைத்து தேகத்தை இழக்க வைத்து தூக்கத்தை நீ குறைக்காவிட்டால், அதாவது எக்கோடி காலத்துக்கும் 8 தீ வைக்கின்றன என்று அவற்றின் மீது ஒரு வெறுப்பு வர வேண்டும்ன்றாங்க. அப்படி நீ குறைக்காவிட்டால் நாம் நினைத்த எல்லைக்கு உண்மை எம்மால் கொண்டு போக முடியாது அப்படின்னு தெய்வம் அந்த வாக்கியத்தில் கொடுக்குறாங்க. அப்போ அதுக்கப்புறம் இப்போ தெய்வம் வந்து ஒரு காலத்தில் அவங்க ஒரு மெய்குருபுரான தேடி நம்மளை போல தானே வந்து அலைஞ்சு தேடி இருப்பாங்க. அப்போ அதில் அவங்க தெய்வம் வந்து ஏன் அப்படின்னு சொன்னோம்னா நாம் அவங்கள மாரிலாம் நம்ம பாடுபடல, ஆனால் அவங்க வந்து நல்லா அழகாக அவங்க பட்ட பாடெல்லாம் நமக்கு எளிமையாக்கி வச்சாங்க. இந்த ஞான முறையீட்டில் கொடுக்குறாங்க. மௌன மாமணி மாடத்துள்ளேரவும் லவண மணி மந்திர ஔஷதம் கொல்லவும் கவனம் பாயும் குளிகை கட்டேரவும் கவனம் பாயும் குளிகை கட்டேரவும் நவமணி பதிநாயகம் காப்பிதே காக்கும் ஞான கடல் வாய் மடுக்கவே பார்க்கவும் பிறவி பிணி தீர்க்கவும் யாருக்குமே திசை நாதமும் வாய்க்கவும் யாருக்குமே திசை நாதமும் வாய்க்கவும் மார்கநாதரின் மாமுறை ஈடிதே. இப்போ வெளியே வந்த நம்மளை திருப்பி அவங்க எங்கே கொண்டு போனோன்னு சொல்கிறாங்க அப்படின்னாக்கா மௌன மாமணி மாடத்துள் ஏறவும். வெளியே வந்தோம், திருப்பணும் அந்த மௌன மணிக்குள்ளே நீ ட்ராவல் ஆகணும்னு சொல்கிறாங்க. மௌன மாமணி மாடத்துள் ஏறவும் லவண மணி மந்திர ஔஷதம் கொல்லவும். அவங்க அந்த பட்டப்பாடெல்லாம் இதில் அவங்க கொடுக்குறாங்க. இதில் நாம் வந்து அவங்க முதல்ல அந்த ஒரு பள்ளிவாசலில் ஆலிம் ஷாவை போய் பார்க்குறாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து
வந்த வேதம் வரைந்த பயத்தினால் சிந்தை வீணர்கை சிக்கி மெலிந்த நாள் அந்த எழுத்தை அழித்து எழுதிய அந்த எழுத்தை அழித்து எழுதிய எந்த நாளும் என்றன் குரு நந்தியே. அப்போ அந்த நாளில் அவங்க அந்த பாலிம் ஷா கிட்ட அவங்க போய் அந்த பிரச்சாரத்தை கேட்குறாங்க. அப்போ ஒருவன் வந்து முறிது வாங்கவில்லை என்றால் அவன் வயல் என்ற நரகத்துக்கு தாக்கலாகிவிடுவான். அப்போ வந்த வேதம் எது அப்படின்னா அவங்க அந்த குரானை வந்து படித்து அதில் அந்த ஆலிம் ஷா பிரச்சாரம் பண்ணுறதை பார்த்தவொன்னே அவங்களுக்கு ஒரு பயம் வருது. அப்போ என்னடா இது இப்படி சொல்கிறாங்களே அப்படின்ட்டு அவங்க உள்ளம் கலங்குறாங்க. சரி அந்த பிரசாரம் முடிஞ்சு அது யாருன்னா அவங்க தெய்வம் இது சொந்தக்காரர் தான், பெரியப்பா தான் நினைக்கிறேன், பெரியப்பாவும் சித்தப்பாவும் எனக்கு சரியாக கவனம் இல்லை. அவங்க தான் பிரச்சாரம் பண்ணி அந்த ஆலிம் ஷாக்கிட்டே போய் கேட்குறாங்க எனக்கு முறிது கொடுங்களேன் அப்படின்னு. அதெல்லாம் வந்து பெரியவர்கள் வந்து ஆலிம் ஷாக்கள் அவுலியாக்கள்லாம் கொடுப்பாங்க, நமக்குலாம் அது எனக்கே தெரியும், நானும் இன்னும் வாங்கலை அப்படின்ட்டார். இப்படி பிரச்சாரம் பண்ண இல்லை இல்லை அது வேற. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாள் அந்த ஆலிம் ஷாவை இறக்குறாரு. அது இறந்த உடனே அவங்களுக்கு வந்து என்னடா இது அப்படின்னாக்கா அதே போலே அவங்க அந்த நஜீஸ் வெளியாகி இறப்பதும் போது பார்த்தாக்கா பயப்படுறாங்க, எப்படியாச்சும் இது வாங்கிக்கணுமே அப்படின்னு சொல்லி கடைசியில் அவங்களும் ஒரு குருமாரை தேடி தேடி இந்தமாரி 12 குருமாரை அவங்க வந்து போய் அவங்க சேர்றாங்க. அப்போ அவங்க வந்து கொடுக்குறாங்க, கருகிய இதயம் கலங்கிய காலம் பிரியமாயுள்ளம் பெரும்பலன் கருதி ஈராறு குருமாரிடமுறிதானே மாறாதிருக்க வான்பொருள் அறியேன் ஓயா சிந்தை ஒழிந்ததும் அறியேன் மாயா முன்னே மவுத்திடம் அறியேன். அப்போ கருகிய இதயம் கலங்கிய காலம். இந்த 12 ஈராறு குருமாரிக்கிட்ட அவங்க பட்டு கசங்கின இது இருக்கு, அது இவ்வளோ அவ்வளோன்னு நம்ம அதை சொல்லியோ அதை இது பண்ணவும் நமக்கு முடியாது. அப்போ கருகிய இதயம் கலங்கிய காலம். 1 கோடி தரம் நம்ம களிமாவை சொல்லியிருப்போம், ஆனால் ஒரு தரமாச்சும் நமக்கு அது வந்து மெய்யான பலன் தந்துதா இல்லையேன்றாங்க. அப்போ அந்த மரணத்திலேருந்து தப்புறதுக்கு அவங்க எடுத்த முயற்சி விடாமுயற்சியாக அது தொடர்ந்து வருது. சொன்னது கீரை தொழுகையின் பின்னே வண்ணமா கொண்டு வாவன வரைந்தார் இந்த வச்சரம் இது பெரிதென்றும் அந்த விருதை அதையே ஓதென்றும் பொறுமை மொழியாய் பெரிதைந்தோர் போல் அருமையாய் மறுமை கலங்களார் போலும் கண்டெடுத்தொருவன் கடந்தீர்ப்பதற்கு விண்டுரை செய்த வீண்கதை போல வினவாங்கேள்வி பின்வரும் என்றோ கனவில் நாளை கழித்திடற்கென்றோ. இப்படி அவங்க வந்து அந்த குருமார்களெல்லாம் போய் கசங்கி தவித்ததை கொடுக்குறாங்க. அப்போ கனவில் நாளை கழித்திடற்கென்றோ, இதுக்காகவா நான் இவ்வளோலாம் பாடுபட்டேன், ஏதோ கனவுலே போயிடுறதா அப்படின்ட்டு அவங்க ஏங்கி ஏங்கி அதை வந்து அவங்க பட்ட பாடையும் விட்ட கண்ணீரையும் எதுக்காக இவ்வளோ பாடுபட்டாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கே வந்து அது தெரியாது. ஆனால் அந்த ஆர்வம் கொண்டு வீறு கொண்டு ஏறுறாங்க. பட்டைய தனியமணி பிரான் அவர்களே
போதும் போதும் அப்படின்னு சொன்னாலும் அவங்க விடாத ஏறி அன்றைக்கி அவங்க அவ்வளோ தவத்தை பெற்றதுனால தான் இன்றைக்கி நமக்கு வந்து இந்த அளவுக்கு நாம் அதை எளிமையாக பெற முடியுது. இல்லைனாக்கா இதெல்லாம் வந்து நம்ம எந்த காலத்தில் தெரியாது, புரிஞ்சிக்க முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இன்றைக்கி ஞானம்லாம் என்னன்னே தெரியாத இடத்துல தானே நம்ம அந்த கோயிலுக்கு தானே போய் எல்லாம் வணங்கியிருந்தோம். ஆனால் இன்றைக்கி அது தெய்வம் வந்து நமக்கு அந்த அகமுகத்தில் அவங்க வசனங்களை படித்தாலே போதும், ஒரு மனிதன் வந்து எப்பேற்பட்டவனு தெளிவடைஞ்சிடலாம். அப்பேற்பட்ட அந்த வசனங்கள்லாம் அவ்வளவும் அந்த செயலுடையதாக அது இருக்குது. இல்லைன்னா அது வந்து நமக்கு ஏன் பாமரரும் புரிஞ்சுக்கிற மாதிரி. இப்போ இன்றைக்கி திருமூலர் தேர்த்து நம்ம படித்து தெரிஞ்சிக்க முடியுமான்னா எந்த காலத்தில் தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு இலக்கணம் இலக்கியம் பெரிய ஒரு வித்வானாக இருந்தால் தான் அதை அதுங்கிட்டே போகலாம். இந்த வாத்தியார் தான் படிக்கலாம் வேண்டி நானும் அதை படிக்க முடியாது. ஆனால் அந்த அளவுக்கு அந்த கல்வி ரொம்ப கடினமாக இருக்குது. ஆனால் தெய்வம் நமக்கு எடுத்துன்னு வந்தது இந்த காலகட்டத்தில் பாமரரும் புரிந்து கொள்கிற அளவுக்கு இந்த தமிழை கொண்டு வந்து நம்ம கொடுக்குறாங்கன்னு சொன்னால் இது எப்பேற்பட்ட அதனுடைய செயலை பார்த்தாலே தெரியும். நான் இன்றைக்கி இந்த அளவுக்கு பேசுகிறேன்னு சொன்னால் அவங்களுடைய தமிழ் எப்பேற்பட்டதாக இருக்கும் அப்படின்னா அவங்க பேச வச்சுக்கிறாங்க. ஊமையும் பேச வைக்கிறது அவங்க இல்லையா? அப்போ அந்த வந்த வேதம் வரைந்த பயத்தினால் சிந்தை வீணர்கை சிக்கி மெலிந்த நாள் அந்த எழுத்தை அழித்தே எழுதிய அந்த எழுத்தை அழித்தே எழுதிய எந்த நாளும் என்றன் குரு நந்தியே. அந்த எழுத்தை அவங்க அழுத்து எழுதுறாங்க. எந்த எழுத்து அப்படின்னா பிறவி பிணி மரணம், பிறந்த உடனே ஈவன் மரணம், அந்த யமன் கைவசத்தில் நீ கட்டாயம் பட்டே தான் ஆகணும். நமக்கு முன்னோர்கள் போனாங்க, அதுக்கு முன்னோர்கள் போயிருக்கிறாங்க. இப்படி உலகம் தோன்றிய நாள் முதல் கொண்டு இப்படி அவன் கைவசம்தான் ஆச்சு. ஆனால் இன்றைக்கி நமக்கு வாச்சுது அது எப்படின்னு பார்த்தோம்னாக்கா இது வந்து ஒரு பரிசு தான் நமக்கு. திடீர்னு ஆமாம். அப்போ அவங்க வந்து அப்போ அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு அந்த அளவுக்கு ஒரு லக்கி ப்ரைஸ் தான். இப்போ ஒரு ரூபாய்க்கு அடிச்சிட்டு வாங்குகிறோம், 1 கோடி விழுந்துச்சுன்னா பக்குன்னு ஆகிடுது. நடாது நம்ம அப்போ திடீர்னு நம்ம பணக்காரனார் அந்த மாதிரி தான் இப்போ நாம் வந்து இது ஆகிருக்கோம். அப்போ அவங்களுக்கு அந்த வேதத்தில் முந்த நாளினில் மூண்ட அகவலும் பிந்த நாள் கைப்பிடித்த தகவலு மிந்த நாளில் இசைக்க அகவலு மிந்த நாளில் இசைக்க அகவலு எந்த நாளும் என்றன் குரு நந்தியே. அப்போ தெய்வத்துக்கு பாட்டையா வந்து தனியமணி பிரான் அவர்கள் ஒரு பரிசாக அவங்களுக்கு கிடைக்கிறாங்க. எப்படி இப்படி இந்த 12 குருமார்களும் அவங்க தேடி அலைஞ்சு கடைசியில் அவங்களுக்கு ஒரு பிரைஸ் என்ன கட்டுச்சு. அதாவது அவங்க ரெங்கூனுக்கு நெல் வியாபாரத்துக்கு போக கப்பலில் வந்து வியாபாரம் பண்ணுற அளவுக்கு வெங்கடப்ப நாயக்கரோடு போகிறாங்கன்னு சொன்னால் போகிறதுக்கு எல்லாம் பிளான்லாம் ஆயிருக்கு. அந்த நேரத்தில் வந்து நம்ம பெருமான் தனியமணி பிரான் அவர்கள் வந்து கை போடுறாங்க. அப்போ அது அவங்களுக்கு கிடைச்ச பரிசு. அது அவங்களுக்கு அப்போ பரிசு, அது நமக்கு கிடைச்ச பரிசு இல்லைனாக்கா நாம் ரங்கூனுக்கு போகும்போது கப்பல் வியாபாரத்துக்கு போகிறாங்கல்ல. ஆமாம், அங்கே போகும்போது கப்பல் பொறுப்பிடுது. ஆனால் அதுக்கப்புறம் அந்த கப்பல் முடிச்சுன்னு இவங்களுக்கு. ஆமாம். அப்போ இங்கே வந்து அதுக்கு தெய்வம் நமக்கு இப்படி போயிருந்தா என்ன இருக்கும். பரிசு குருவே மறையின் தரிசனை பன்னுருவே பரிசு குருவே மறையின் தரிசனை பன்னுருவே
வரத குரு நிறை குமுத விரி கருணை பொழியும் வரத குரு நிறை குமுத விரி கருணை பொழியும் நிறைத ஊசி நரையொழுகு மறை மணிகளிலகு மறைவலுண்ண வளரரசு மணி சிகரம் மேரே மறைவலுண்ண வளரரசு மணி சிகரம் மேரே அறமுதலாய் அது உதவும் அதிபதியோருறவே அறமுதலாய் அது உதவும் அதிபதியோருறவே துறவளர குவவரம தகு பெறர அரசே துறவளர குவவரம தகு பெறரசே நிறைமதிய முளவு குல நிலையொளிரும் நிறைவே நிறைமதிய முளவுகுள்ள நிலையொளிரும் நிறைவே இறைவனடி சேருகோரல் ஈதெனும் நாமுரசே இறைவனடி சேருகோரல் ஈதெனும் நாமுரசே. அப்போ அவங்களுக்கு ஒரு குரு வந்து பரிசாக வராங்க. ஜகமத நிலதிக தவ வெகு விரதரேனோ ககன முகடதிருகலை பகரவலரேனோ மிக முயலும் யோக பலமேவினவரேனோ அகமரிய பரிசு குரு வலது தவறாமே. இப்போ இந்த அகத்தை அறியறதுக்கு ஒரு குரு பரிசாக வேணுமா? ஆனால் நாம் வந்து இது முதல்ல அந்த அகத்துக்குள்ளே தானே இறைவனை தரிசித்து கொண்டு வந்தோம். இந்த அரக்கர்வானவர் மனுக்கள் யாவரும் அலைந்தலைந்து இன்னும் யாரும் காணலை இறைவனுடைய திருமேனியை. ஏன் அப்படின்னா அவதாரமே பண்ணலை. வந்தவங்கள்லாம் யார்? தூதர்கள்லாம் வந்தாங்க. அந்த கூடஸ்த பிரம்மமே ரூபம் தாங்கி வந்துச்சான்னா வரலை. அப்போ அது இன்றைக்கி கூட சிவன் கோயிலில் பார்த்தோம்னாக்கா சிவபெருமான் அவதாரம் பண்ணாரான்னா பண்ணலை, கடைசியாக பண்ண போகிறாங்க. அதுதான் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவாக போற்றின்னு. இங்கே தான் நம்ம கொடி ஏற்றுறோம். அங்கே சிவன் கோயிலில் போனோம்னா கொடியெல்லாம் ஏற்ற மாட்டாங்க. அப்படியே கொடி ஏற்றினாலும் அதை முடிச்சு போட்டு கம்பத்தில் சுற்றிடுவாங்க. ஏன் அப்படின்னா அவர் கடைசியில் அவதாரம் பண்ண போகிறாரு. இதை வந்து யார் நமக்கு ஓப்பன் பண்ணணும்? சிவபெருமான் தான் வந்து அது காரணத்தை சொல்ல முடியுமே கண்டி அது நம்ம அங்கே கோயிலில் பரமா இருக்கும் உயிரே குருவா வந்துடுச்சு. அதாவது அதுதான் பரமனே உருவெடுத்து. ஆமாம் ஆமாம் தெய்வம் இல்லை இல்லை அது வந்து குரு நமக்கு பரிசாக கிடைக்கணும். இருக்கிற உயிர். ஆமாம் அந்த குரு பரன்ட்டாங்க. குரு தான் பரன்னு, குரு தான் பரனாக வராங்க. அதனால் அவங்க அது வந்து ஒரு குரு பரிசாக நமக்கு வரும்போது தான். ஆமாம். அப்போ அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அந்த சிவபெருமான் இதுவரையிலும் அவதாரம் பண்ணாங்களான்னா பண்ணலை. அப்போ இந்த வந்து நம்மளுடைய தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவாக போற்றின்னாங்க. அப்போ தெய்வம் வந்து இங்கே அவதாரம் பண்ணாங்க. அப்போ பண்ணதுனால தான் இன்றைக்கி நாம் வந்து அது எளிமையாக காண முடிஞ்சு. ஒரு குரு வந்து பரிசாக நமக்கு கிடைக்கிறாங்க. அப்போ தெய்வம் 12 குருமாரை சந்தித்து அவங்க பட்ட பாடு எவ்வளோ இருக்கும். இப்போ நம்ம இன்றைக்கி கோயிலுக்கு போகிறோம் இல்லைங்களா? இன்றைக்கி இங்கேருந்து பார்த்தோம்னாக்கா திருச்சியில் இப்போ நம்ம இந்த நார்தாமலை கோயிலுக்கெல்லாம் எங்கெங்கேயோ வந்து நடந்தே வராங்க. பழனிக்கு இங்கேருந்து நடந்தே காவடி எடுத்துன்னு போகிறாங்க. அதெல்லாம் சும்மா சாதாரண விஷயமானா அவங்களுக்கு பக்தி இல்லையான்னா இருக்குது. இறை நம்பிக்கைலாம் இருக்குது. ஆனால் அது வந்து அப்போ அது யாருக்கு கிடைக்குதுன்னா அது பரிசு. அதுதான் சொன்னது, ஒரு லக்கி ப்ரைஸ் கிடைச்சேன்னா சும்மா எல்லாம் வந்து அவன் பண்ணுற மாதிரி பக்தி நமக்குலாம் பண்ண முடியாது. அப்போ ஜெகமதனில் அதிகத்தவை வெகு விரதம் வேணும். 40 நாள் விரதம் இருக்கிறான். அப்போ அந்த விரதம் இருந்து எப்படி இருக்கிற வெடிகாலம் ஐயப்பன் கோயிலுக்கு போகிறதுக்கு 3 மணிக்கெலாம் நானும் போய் குளிச்சுக்கிறேன். மாலை போட்டு நான் ஃப்ரெண்டுகளோட போய் குளிச்சுருக்கேன். அவ்வளோ குடுன்னு நடுங்கும், விரைச்சிடும். அப்போ அது அவன் வந்து ஒரு விரதமாக நினச்சி செய்கிறான். 40 நாளைக்கு சுத்தபத்தமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். அப்போ ஜெகமதனில் அதிகத்தவை வெகு விரதம் வேணும்.
ககன முகட் அதிர்களை பகர வளரணும். நீ மேடை பிரச்சாரம்லாம் எடுத்து பேசும்போது பார்த்தோம்னாக்கா, என்னப்பா நம்மளாம் இதுமாரி பேச முடியுமா? ஒரு பட்டிமன்றத்தெல்லாம் எடுத்து பார்த்தோம்னாக்கா அப்படி வந்து பகர்றாங்க, பகர்ந்து பேசுகிறாங்க. அப்போ அப்படிலாம் வாய் வேதாந்த வீச்சாக இருந்தாலும் மிக முஜலும் யோக பலமே வினவரேனோ. அப்போ யோகம் பண்ணுறேன்னு மூச்சு அடக்கி காணும் மூச்சு அடக்கி கபாலமும் திறந்தவர் கோடி. அப்போ அப்படிலாம் சாதனை பண்ணுறாங்க. தெய்வமே அதை வந்து அவங்க அந்த பத்மாசனம் போட்டு சாதனை பண்ணும்போது தான் 4 அடி எழுந்து பத்மாசனம் போட்டு தம் கட்டி மூச்சை உக்காந்தாங்கன்னா 4 அடி எழுந்திரிச்சிருவாங்களாம் அப்படியே தரையிலேருந்து. அப்போ அவங்க ஒரு சாதனை பண்ணியிருக்காங்க. ஆமாம், அதான். அப்போ அது சாதனை தானே. அப்போ மிக முயலும் யோக பலமே வீரவரேனோ. தெய்வம் வந்து அவங்கக்கிட்ட வந்து அண்ணா ஆலிம்சாங்க வந்து பேச வந்தாங்கன்னா அவங்க நாய் எழ ஒட்டாத அளவுக்கு அவங்கள பேசுவாங்களாம். ஆமாம், வித்வான்கள் என்று வந்தவர்களும், யோகி என்று வந்தவர்களும், ஞானி என்று வந்தவர்களும், மாந்திரிகம் என்று வந்தவர்களும், இப்படி பாண்டித்துவம் பெற்றவங்களெல்லாம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நான் எழ ஒட்டாத அளவுக்கு பேசி இந்த செயலை வச்சு அதையெல்லாம் வாய மூடிடுறாங்க. அப்போ அதை மிக முயலும் யோக பலம் மேவினவர் வேணும்னு. ஆனால் அகமறிய பரிசு குரு வலது தவறாமே. இதெல்லாம் நீ பண்ணலாம், ஆனால் உன்னை அகத்தை அறியணும்னா ஒரு குரு பரிசாக வேணும். கந்துக மதக்கறி வசமாம் நடத்தலாம், கரடி வெம்புலி வாயையும் கட்டலாம், ஒரு சிங்க முதுகின் மேல் ஏறி சவாரி செய்யலாம், விண்ணவரோடு ஏவல் கொள்ளலாம், கனல் மேல் இருக்கலாம், ஜல மேல் நடக்கலாம், தன்னிகரில் சித்தி பெறலாம். ஆனால் சிந்தையை அடக்கி சும்மா இருக்கின்ற திறம் அரிது. அப்படின்னாக்கா அந்த அகத்தை அறியணும் அப்படின்னு சொன்னாக்கா இங்கே தேவைப்படுறது யாராக வேணும்னா ஒரு மெய்குருபிரான், ஒரு ஆசான் வேணும். அவங்க மூலமாக தான் நாம் அதை அறிய முடியும், இல்லைன்னா முடியாது. அப்போ என்ன மணியாத பாய் மன வீட்டில் பேய்குடி இருக்கும், பேரறிவடிமையங்காகும், வாயினில் நாயும் நாசியில் வண்டும், மது செவிதனில் விஷ பாம்பும், ஈயணைந்திடுங்கள் லிபுலி செல்வீடாம், மிப்படிக்கு என்று நீ தெளிந்து பாய்வாசி மூளைகால் வழி கண்டு செவ்வே பதிபுருவ தடி அடிக்கு. அப்போ பாய்மன வீட்டில் பேய்குடி இருக்கும், பேரறிவு அங்கே அடிமையாகும். அப்போ மனம் என்பது நம்மளை ஒரு நிலைப்பட நிற்க விடாது. அப்போ அதை அந்த பேர்பட்ட அதுவும் அந்த காலகட்டத்திலேயே கள்ளம் கவடம் இல்லாத அந்த கிட்டத்தட்ட தெய்வம் வந்த காலகட்டம்லாம் எப்படி இருக்கும்? அப்போ அந்த காலகட்டத்திலேயே வந்து மனம் என்பது இப்போ இன்றைக்கி கலியுகத்தில் எப்படி ஆடும்? செல்லை திறந்தோம்னா உலகத்தையே உங்கள் கையில் கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த காலகட்டத்தில் அவங்க நம்மளை மனதெல்லாம் அடக்கி அதை ஒரு சாந்தப்படுத்துகிறாங்களா, அந்த தேவ திருவசனத்தினுடைய வல்லவன் தான் என்னவாக இருக்கும். இன்றைக்கி முடியுமா? இந்த உல்லாச உலகத்தில் ஒரு மனிதன் மெய்ஞானத்தை பெறது எந்த யோகியத்தையும் பண்ண முடியாது, அவ்வளோ கஷ்டம். அப்போ பாய்மன வீட்டில் பேய் குடி இருக்கும், அங்கே வேறு தான் அந்த இடம் பரவாயில்ல, பிசாசு குடி இருக்குது. யாரும் கட்ட முடியாத திருமாளிகையே உன் தேகம், யாரும் பெற முடியாத அதை நீ பெற்று வந்திருக்கிறாய். அதற்குள் நாம் அதற்குள்ளே போய் பார்க்கணும். அதற்குள் செல்வதற்கு ஒரு வாசப்படி கதவு இல்லாமல் வெளியே நின்று கொண்டு இருக்கின்றாய். அடிக்கின்ற காற்று, வெயில், மழை எல்லாம் உன் தலைமையில்தான்.
விழுகிறதுன்ட்டாங்க. அப்போ அது எங்கே இருக்குது? எதனால் நம்ம வெளியே நிற்கிறோம்? மனத்தளவில் இருந்ததுனால நாம் வெளியே தான் இருக்கணும், வேறு வழி கிடையாது. அப்போ பாய்மன வீட்டில் பேய்குடியிருக்கும் பேரடிவடிமையங்காகும் வாயினில் நாயும் நாசியில் வண்டும் மது செபிதனில் வீச பாம்பும் ஈயணிந்திடுங்கள் இபுலிசன் வீடா இப்படிக்கென்று நீ தெளிந்து. இப்போ ஈ அணிந்திடும் கண் இபிலிசின் வீடா ஏன் சொன்னாங்க அப்படின்னா, இன்றைக்கி உலகம் அப்படி இருக்குது. அது இபிலிசன் தான், வேறு ஒன்றும் மாற்றமே கிடையாது. அப்போ மிப்படிக்கென்று நீ தெளிந்து பாய்வாசி மூனைகால் வழி கண்டு செவ்வே பதிபுருவத்திடை அடிக்கி வாசிகாலூச்சி கண்டத்தின் வழியாய் ஊசியின் தமர் வழி ஓடி பேசரு மூளை மண்டல குகை மேல் வெலஞான கண்ணொன்றங்கிருந்து வாசனை கேள்வி இருகன் வாய வைக்கும் வல்லமை அளிக்குமோ கண்ணே ஈசன்றல் ஈசன்றல் ரவி கொடி வீசும் இருதய மலர் வீரு எழும்பும். அந்த இருதய மலர் விருந்து எழும்பும். அப்போ தெய்வம் நமக்கு கொண்டு போய் இவ்வளோ பிரச்சனையிலேருந்து நம்ம கொண்டு போய் அந்த அகத்துக்குள்ளே ஏற்றி வைக்கிறாங்கன்னு சொன்னால் அது எப்பேற்பட்ட ஒரு செயல். அது இந்த இடத்துல இருதய மலர் விருந்து எழும்பும் ஈசன்றன் இருப்பும் ரவி கோடி வீசும் இருதய மலர் விருந்து எழும்பும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு சின்ன ஒரு வாக்கியத்தை நம்ம பார்ப்போம். அதாவது தெய்வம் 2 ஸ்படிக டம்ளர்கள் இருக்கின்றன. அவற்றின் அழகு எவ்வித வர்ணங்களையும் கடந்து நிற்கின்ற அழகு. அதை கேட்கின்ற காதும் மணக்கும். அந்த டம்ளருக்குள்ளே பார்த்தால் எள்ளுமுனை போன்ற துண்டு பிரகாசமுடையதாக இருக்கிறது. எள்ளுமுனை போன்ற துண்டு பிரகாசமுடையதாக இருக்கின்றது. அந்த டம்ளருக்குள்ளே பார்த்தால் நிறைய தண்ணீர் இருக்கிறது. அதில் ஒரு ஊசினின் அளவு எடுத்து வீசினால் இந்த 3 உலகங்களும் மணக்குமா. ஸ்படிகம் போன்ற தண்ணீர் அதில் இருக்குது. அதை எடுத்து வீசினா இந்த 3 உலகங்களும் அதுக்கு நிகராக மணக்கும்ட்டாங்க. அப்போ அந்த டம்ளருக்குள்ளே பார்த்தா எள்ளுமுனை போன்ற ஒரே ஒரு துண்டு பிரகாசமுடையதாக இருக்கிறது. அதனுடைய பிறவியை பார்த்தால் மின்னல் கிரணங்கள் சந்திர சூரியால்கள் எல்லாம் மாசுடையன என்பாயின்றாங்க. அப்போ அவ்வளோ அது மாசுடையதாக இருக்குது. அது அதனுடைய செயல் எவ்வளோ? எள்ளுமுனை போன்ற துண்டு பிரகாசமுடையதாக இருக்கின்றது. அதனுடைய பிறவியை பார்த்தால் மின்னல் கிரணம் சந்திர சூரியால் எல்லாம் மாசுடையன என்பாய். அதனுடைய பிரகாசத்துக்கு இடையில் எம் கண்கள் 2 போய் மாட்டிக்கொண்டன. அதிலிருந்து எம்மால் பிடுங்கவும் முடியவில்லை. அதனுடைய இன்பம் எம்முடைய தேகாதி அந்த ரோமக்கால்களும் மேய்ந்து கிடக்கிறது. எப்போது உன் நினைவு அந்த அசைவற்ற தளத்துக்கு வருகிறதோ அப்போது நாம் ஜாக்கிரதையாக இருந்து உன்னை அந்த இன்ப நிலைக்குள் இழுத்து விட காத்து கொண்டிருக்கிறேன். அப்போ இவ்வளவும் எங்கே தான் அந்த உள்நோக்கு பார்வையிலேருந்து
புறத்துக்கு வந்துட்டோம். வந்ததுனால இப்போ திருப்பி நாம் வந்து ஒரு அந்த இறைவனே ஒரு ரூபம் தாங்கி வராங்க. பரமனே உருவெடுத்து பாரிடை குருவாய் வந்த துறவலர் கரசே காமில் தொன்மறை புகழும் தேவே அருநடை பாதம் நோவ அடிமைக்காய் இறங்கி வந்த மறைமணி ஞான வாழ்வே மார்க நன்னாதா போற்றி. இப்போ நாம் வந்து வெளியே வந்தோம் இல்லையா, நம்மளுக்கு திருப்பி தரது ஒரு ஆசான் கட்டாயமாக நமக்கு தேவை. அப்போ அந்த பரமனே உருவெடுத்து பாரிடை குருவாக வராங்க. நம்ம பார்க்குற திருமேனி தாங்கி வராங்க. செல்விழியில் கண்டதிரு பஞ்சாட்சரமே நீ படிந்த குல தெய்வமதை நெஞ்சார கண்டு தொழ நீ நிலத்தில் வாசிதுங்கே மாநிலத்தில் அம்பலவ மாணிக்க வாசகர்க்கு தானளித்த போலளித்த சத்குருவை அன்மரவேன். அப்போ அந்த இறைவன் திருமேனியோடு தாங்கி அந்த பரமனே உருவெடுத்து பாரிடை குருவாக வந்து நாம் கண்காண நேர்காணலாக வந்து இன்றைக்கி இந்த வசந்தம் இந்த உலகத்தில் நமக்கு மட்டும்தானா, மக்களேவா இல்லைன்னு கேட்குறாங்க. கிருஷ்ண பரமாத்மா வந்த காலத்தில் அங்கே யாருமே இல்லையா, அங்கே இந்த 7 பேர் தான் இருந்தாங்களான்னு கேட்குறாங்க. லட்சோப பேர் இருந்தாங்கல்ல, அப்போ ஏன் அது அவங்களுக்கெல்லாம் பெறலை? இல்லை, அப்போ அவங்கள அது கிடைக்கலையே. இன்றைக்கி பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு தெய்வம் எடுத்து வழங்கிட்டாங்க. அது இன்றைக்கி இது உலகத்தில் உள்ள மக்கள் அனைவரும் இந்த நற்கதியை சேர்ந்து அடையணும் இல்லையா. அப்போ அந்த பரமனே உருவெடுத்து பாரிடை குருவாக வந்து நமக்கு இந்த நிலையை இன்றைக்கி வழங்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இது நாமெல்லாம் வந்து கட்டாயமாக இது அதிர்ஷ்டத்தால் தான். இது நான் பண்ணல, எங்கள் அப்பா எனக்கு பண்ணார். அவர் வந்து சபையில் சேர்ந்ததுனால எனக்கு எளிமையாக போயிடுச்சு. இல்லைனாக்கா நான் இதை வந்து தேடி அடைஞ்சிருப்பேனான்றது முடியாது. ஆனால் யதார்த்த நன்மக்கள் வந்து இதை பற்றும்போது எனக்கு மிக ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. அப்போ அது நம்ம செயல் அல்ல. அப்போ அது யார் செய்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்களே தான் செய்கிறாங்க. அதாவது அவங்க அது ஒரு வாக்கியத்தில் தெய்வம் கொடுப்பாங்க. தேவகுலத்திலிருந்து, அதாவது சத்திய குலத்திலிருந்து தேவகுலம், அதாவது சத்திய குலத்திலிருந்து சத்திய தேவ பிரம்ம குலம் பிறந்தது. இதிலிருந்து 3வது கட்டத்தில் ஒரு குலம் பிறக்கப் போகுதுன்றாங்க. அப்போ சத்திய குலம் எது அப்படின்னு பார்த்தாக்கா அது தெய்வம். அவங்க உடல் பொருள் ஆவி இது 3ஐயும் தத்தம் பண்ணி ஆசான் கூடவே போனாங்க. அப்படி போய் பெற்றாங்க பற்றியா, அது சத்திய குலம். அப்போ தெய்வம் வந்து ஒரு குலத்தை உண்டு பண்ணுறாங்க. அந்த சத்திய தேவ பிரம்ம குலம்னு ஒன்று உண்டு பண்ணுறாங்க. அதுதான் எங்கள் அப்பா வந்து அது சபையில் சேர்ந்து அவங்க அந்த பட்டம்லாம் வாங்கினாங்க. அப்போ அனந்தாதி தேவர்கள் நம்ம கண்காண நேர்காண பார்க்குறோம். அப்போ இதிலிருந்து 3வது கட்டத்தில் ஒரு குலம் பிறக்க போகுது. அப்போ இடையில் 2 என்னவாச்சு அப்படின்னு பார்த்தா அது வாழையடி வாழையாக அது சந்ததிகளாக வருது. அப்போ துண்டாக ஒன்று சொல்கிறாங்க, இதிலிருந்து 3வது கட்டத்தில் ஒரு குலம் பிறக்கப் போகிறது. அப்பொழுது கேவலங்கெட்ட பேடியும் தன்னிச்சையாக நானும் ஞானத்துக்கு ஓடி வருவேன் என்று ஓடோடி வருவான். ஏன் தொட்டவுடன் தங்க உடலாக மாறிவிடும் அற்புத சக்தி நிகழப் போகிறது. அப்போ பிரதானமானது அறிவு தான் சொல்கிறாங்க. அந்த அறிவு தங்கமாக்க பெறுது. அப்போ நாம் போகும் பாதையில் இப்படி ஒரு காலம் வரப்போகுதுன்னு அவங்க கொடுக்குறாங்க. அப்போ நாம் போகும் அப்படின்னு சொல்கிறது நாம் கடந்து போகும்னு சொல்லலாம் இல்லையா. இப்போ தெய்வம் இருந்தாக்கா நாமெல்லாம் யார்? அவங்க திரும்பியோடு இருந்தால் நான் சந்ததி ஆயிடுவேன், புதுசாக வர்றவங்களாம் சந்ததி. அப்போ அங்கே வந்து 3வதுக்கு ஒரு வேலை இல்லை. அப்போ 3வது ஒன்று தெய்வம் அங்கே எத்தாந்து வைக்கிறாங்கன்னா வருகின்ற மக்களை நோக்கி அந்த செயலை எடுத்து வைக்கிறாங்க. அப்போ எம்மிடத்தில் மறுபிறப்பு பெற்று எம் மக்கள் தான் அதை பற்றி அறிவார்கள்.
ஒரு தெய்வ கண்ணாடியில் உதவி கொண்டு தன்னைத்தான் சந்திக்கின்ற ஹக்காகிய செயலை பழக்கிக் கொள்வதே சைவம். அப்போ அந்த தெய்வ கண்ணாடி முன்னால் போய் நின்னாதான் தன்னை தரிசிக்க முடியும். அப்படி இல்லைன்னா அது முடியாது. அதுக்கு தான் ஒரு குரு பரிசாக அந்த செயல் நடத்தணும். பஞ்சபூதமும் கடந்துமே மெல்ல முப்பாழையும் தள்ளியங்கே உன்னில் கொஞ்சமாய் கண்ட கொலு வாசனக்கரு ஊரையுமே கடந்து ஆயினென்றஞ்சானமே முகம் அது கண்ணாடியாம் முரிதாம் பாதம் இது அக்கானவன் நீதம் குரு பாதம் வாக்கே போதம் இதான களிமாவேனும் வேறு முத்தொன்றிலங்கியே காணுதிஞ்சானுக்குள்ளே என்று என்னுடைய முத்திப்பேருரை மீண்டும் மீண்டும் தொடரும். அனைவருக்கும் நமஸ்காரம். அனைவருக்கும் நமஸ்காரம். நமஸ்காரம். ஆமாம், நமஸ்காரம் அம்மா. வாங்க. வாங்க வாங்க. எல்லோருக்கும் நமஸ்காரம். நமஸ்காரம். அகப்பார்வை பத்தி அழகாக தொகுத்து சொன்னாங்க அண்ணா. அவங்க தொகுக்கிறதும் ஒரு பெரிய சிரமமான வேலை. ஏன்னா அதுக்காக அவங்க நேரம் காலம் எல்லாத்தையும் செலவு பண்ணி தான் அந்த வேலை செய்யறாங்க. அடுத்து என்னன்னா ஒரு சின்ன ஒரு விஷயத்த சொல்லணும். என்ன அப்படின்னா உபநிஷத்தில் சொல்றாங்க, உலகத்தில் உள்ள மக்கள் அனைவரும் எல்லோருடைய அந்த 5 புலன்களையும் இறைவன் வெளிநோக்காகவே படைத்து விட்டார். அதனால யாரோ ஒரு மெய்ஞானி ஏதோ வரும்போது அவர்களை உள்முகமாக திருப்பி விடுகிறார்கள் அப்படின்னு அந்த உபநிஷத்து சொல்லுது. அது சொல்லிட்டாங்க. ஆனா அந்த காலத்துல என்ன 5 பேர் 6 பேர் 7 பேர் தான். நம்ம தெய்வம் தான் பல்லாயிரக்கணக்கான மக்களை வெளிமுக பார்வையிலிருந்து அகமுக பார்வையாக திருப்பினாங்கன்றத கண்ணெதற்க நேரா பிரத்யட்சமா நம்ம பாக்குறோம். எப்படிங்க உங்களுக்கு தெரியுது அவங்கள மட்டும் உங்க பார்வை மட்டும் மாத்திட்டாங்க அப்படின்னா, எங்க பார்வையை மாத்தினாங்களா இல்லையான்றதே நாங்க ஜீவபிரயாணம் ஆகும்போது பாருங்க, எங்க பார்வை மாறிட்டது வெளி உலகத்துக்கும் தெரியுது அப்படிங்கிறதுக்காக அதை யாரும் மறுக்க முடியாது. ஏன்னா 10 அடையாளங்களோட தெய்வம் பிரத்யட்சமா என் மக்களுக்கு நாம் முகமுக பார்வையை அகமுக பார்வையாக மாத்திட்டேன் அப்படிங்கிறத அழகா தெளிவாக புறப்பார்வையில இருக்கிறவங்களுக்கு புறத்திலேயே காட்டி அதை நிரூபிக்கிறாங்க. என்ன அப்படின்னா அதை அழகா அந்த பாட்டுல சொன்னாங்க, இல்லை இல்லை அகிலத்தில் இல்லாதது, முன்னே இல்லை பின்னே இல்லை, இனிமேல் வரப்போவதும் இல்லை, உங்களுக்காகவே படைக்கப்பட்டது. இல்லை இல்லை அகிலத்தில் இல்லாது வல்ல வல்லபம் மீறியதா உள்ளது உள்ளது ஒன்று ஆர்க்கும் கிட்டாதது நம்ம மெய்வெளிச்சாலையில் இருக்கிற அனந்தாதி தேவர்களுக்கும் அவருடைய சந்ததிக்கும் கிடைக்குது அப்படிங்கிறத எடுத்து இவ்வளவு நேரம் தொகுத்து சொன்னாங்க. அழகா இருந்தது தொகுப்பு. அது முக்கியமானது என்னன்னா 2 கண்ணு இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. உண்டு உறங்கும் ஊனக்கண், உள்ஞானக்கண். அப்ப அந்த உள்ஞானக்கண் அதான் சொன்னாங்க, முகத்து கண் கொண்டு பார்க்கின்ற அகத்துக்கண்ணை அறுத்து பிளந்த பின் பகுத்த ஜோதி மணிவிளக்கு எண்ணுள்ளே தொகுத்து பார்க்க சுகம் பெற்றாய் நெஞ்சமே அப்படின்னு பேர் முகமது ஒளிவுலாங்க. அப்போ இந்த கண்ணு வேற அந்த கண்ணு வேறன்னு பிரிக்கணும் அப்படிங்கிறாங்க. இன்னொரு இடத்துல தெய்வம் சொல்றாங்க, நினைவு பெரிதா கண் பெரிதா அப்படின்னா, கண்ணு இருக்க நினைவு இல்லைன்னா கண்ணு பார்க்காது. அப்போ நினைவும் வேண்டும் கண்ணும் வேண்டும், அகக்கண்ணும் வேண்டும் புறக்கண்ணும் வேண்டும். அதை திருப்பி ஆக்குறவங்க யாருன்னு நம்ம தெய்வம் அப்படிங்கிறத அழகா நம்ம மனம் ஏற்றுக்கிற போல தொகுத்து சொன்ன அண்ணா அவங்களுக்கு என்னுடைய நமஸ்காரங்களை தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் மீண்டும் தொடரணும்னு தெய்வத்தை பிரார்த்திக்கிறேன். நல்லது. நமஸ்காரம். நமஸ்காரம். நமஸ்காரம் மாமா. அண்ணா வாசு வாங்கியாருண்ணா. அனைவருக்கும் சபையில் இருக்கிற அனைவருக்கும் நமஸ்காரம். சிறப்பாக முத்தி பேரரை நிகழ்த்திய சாலை திருஞான சமுத்திரண்ணா அவர்களுக்கும் மெய்வழி சீனிவாச முதலியார் அண்ணா அவர்களுக்கும் நமஸ்காரம். அண்ணா இன்னைக்கு ரொம்ப ஒரு
ஒரு சிறப்பான ஒரு தலைப்பு எடுத்துட்டாரு, உள்நோக்கு பார்வை அப்படின்னு. அந்த தலைப்பே வந்து ரொம்ப ஒரு புதுசா இருந்தது. அப்ப உள்நோக்கு பார்வை அப்படின்னா என்ன, அப்ப வெளிநோக்கு பார்வை அப்படின்னா உள்நோக்கு பார்வை ஒண்ணு இருக்கணும், வெளிநோக்கு பார்வை ஒண்ணு இருக்கணுமே அப்படின்ட்டு அதை ரெண்டையும் பிரிச்சு, நம்ம உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே இருக்கிறது வெளிநோக்கு பார்வை தான். ஒரு மெய்ஞான மகத்துக்கள் அவங்கதான் வந்து அவங்களுடைய தவச்செருக்க கொண்டு அந்த உள்நோக்கு பார்வையை நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அண்ணா சொன்னாங்க. அப்ப வந்து அரக்கர் மாணவர் மனுக்கள் யாவாரும் அலைந்தாலை தின்னும் ஆதிநாயக தேவனை கண்டு அதுல தேவன் எல்லாம் கொடுத்துட்டாங்க. அரக்கர் வானவர் மனுக்கள் யாவரும் அலைந்து தேடி யாராலும் கண்டுபிடிக்கல. ஆனா ஆதிநாயக தேவதேவனை அடிமை கண்டு கலந்தனால அவங்க தங்க செயலை சொல்றாங்க. ஒரு பாடும் இல்லாம ஒரு தவமும் செய்யாம ஒண்ணுக்குமே லாயக்கு இல்லாம ஓட்டாஞ்சிலேயே கிடக்கிற நம்மளையும் தூக்கி அதுல போட்டு நமக்கும் அந்த பதவியை கொடுக்குறாங்க அப்படின்னா நம்மளும் எப்பெரும் பாக்கியவான்கள் அப்படின்னு அந்த செயலை அண்ணா சொன்னாங்க. அதுக்கப்புறம் வான்மதிக்கு ஒரு வாக்கு 238 ரொம்ப அழகா அந்த பிறந்த குழந்தைக்கு உள்நோக்கு பார்வை மட்டும்தான் இருக்கும், அதுக்கு வெளிநோக்கு பார்வை இருக்காது. அப்ப அந்த குழந்தை தூக்கத்துல பிறந்த குழந்தைய வந்து நம்ம கூட்டா அப்பாவை பாரு, அம்மாவை பாரு, தாத்தாவை பாரு, பாட்டியை பாரு, அண்ணனை பாரு, தங்கையை பாருன்னு அது பார்க்காது, சிரிக்கவும் சிரிக்காது. ஆனா தூக்கத்துல தான் அறியாம சில சமயம் அது சிரிக்கும். அப்ப ஏன்னா நம்ம வீட்டுல இருக்க பாட்டி தாத்தாலாம் ஏதோ பெருமாள் வந்து அதுக்கு ரோஜா பூ காமிக்கிறாங்க, தாமரையை காமிக்கிறாங்க, அதனால சிரிக்குது, அது கிடையாது. சாட்சாத் அந்த பரம்பொருளை தரிசிக்கிறது அந்த உள்நோக்கு பார்வையினால தரிசிக்கிறது. அப்ப சில சமயம் எந்த காரணம் இல்லாம தூக்கத்துல இருக்கும்போது சினிங்கி அழகு, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த அகக்கண்ல அந்த பரம்பொருளை தரிசிச்ச பார்வை மறைஞ்சதுனால அந்த ஏக்கத்தை அழுது அப்படின்னு சொல்லி தெய்வத்தோட திருவாக்கியத்தை எடுத்து கொடுத்து நம்ம தான் வந்து நம்மளுடைய ஒரு உலக மாளிகையினால நம்ம அந்த குழந்தை என்ன பண்றோம், அப்பாவை பாரு, அம்மாவை பாரு, இங்க பாரு, அதை பாரு, இதை பாருன்னு சொல்லி அது வெளியில நாளைக்கு இழுத்து கொண்டு வந்துடுறோம். இன்னொரு திருவாக்கிய அந்த காமப்பாலை குடிச்சு அந்த இடத்தை கம்ப்ளீட்டா மாறி போயிடுறது, அந்த உள்நோக்க பார்வையை அற்று போயிடுறது அப்படின்னாங்க. அது ரொம்ப ஒரு ஒரு முன்னுரை மாதிரி அந்த வாக்கியத்தை எடுத்து கொடுத்த உடனே அது வந்து அந்த உள்நோக்கு பார்வைக்கு வேணுங்கிற எல்லா விஷயத்தையும் அது விளக்கிடுது. அதுக்கப்புறம் நிறைய நம்ம மான்மியத்திலிருந்தோம், நம்ம ஆதின உதய வேதாந்தத்தும் நிறைய பாடல்களுக்கு சாட்சியா எடுத்து அண்ணா கொடுத்தாங்க. ஆறறி உடல் எடுத்து ஐயறிவன் கொச்சையிலேயே கிடந்து உழன்று ஆரூர் செல்வதற்கு வழி தெரியாது, அதற்கென்றே தூணமும் முதல் நகப்புற கருவிகளும் வைத்து படைத்திருக்கும் காரணத்தினாலே வாயில் பிரார்த்தி கொண்டும் அதிலும் நான் பெரிது நீ சிறிது என்று உளறி அறைந்து திரியும் செய்முறையானது. அதைத்தான் நம்ம எல்லாரும் வெளியில இந்த தெய்வம் நம்மளை கை போடுறதுக்கு முன்னாடி நம்ம செஞ்சுட்டு இருந்தோம், உலகத்துல இருக்கவங்க எல்லாரும் செஞ்சுட்டு இருக்காங்க. அதை மாத்தி வினாவிடையின் மூலமாக மனித மேம்பாட்டினை தூண்டி யமபடி அச்சத்தினை கிளப்பி தடவி சந்நிதி இருக்கு. உடனே பயந்து ஓடி போயிடுவோம். ஓடாம மகனா தடவி சந்நிதி இருத்தி பயப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு ஆறுதல் சொல்லி வினாவிடையின் மூலமாக மனித மேம்பாட்டினை தூண்டி வித்தை அவிச்சையினும் எழுச்சியினை பதிப்பித்து அப்படின்னு சொல்லி ரொம்ப சிறப்பா அதை எடுத்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து மந்திரக்கலை உபதேசம் பிறந்த தளம் எங்கே அதை எடுத்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஞான அகவல்ல வந்த வேதம் வரைந்த பயத்தினால் சிந்தை வீணர் கை சிக்கி மேல் இந்த நாள். அப்ப தேவன் சொல்றாங்க, எத்தனையோ உலகத்துல லட்சம் கோடான கோடி மக்கள் இருக்காங்க, அதுல ஏதோ ஒரு சிலருக்கு தான் ஒரு கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது இருக்கு. அது நிஜமாவே கடவுளை வணங்கணும், கடவுளை வழிபடணுங்கிற நல்லெண்ணம் உள்ள மக்கள் இருக்காங்க. ஆனா அப்படி இருக்கிற ஒரு சொற்ப ஜனங்களையும் சண்டாள பாவியர்களாகிய செம்மறியாட்டு கூட்டம் மாதிரி இருக்கிற இந்த பொய்க்கூறுமார்கள் வந்து அவங்களை பெரட்டி அவங்களை தப்பான வழியில திருப்பி விடுறாங்கன்னு சொல்லி தெய்வம் ரொம்ப வியாகுலப்படுறாங்க. அப்ப இந்த முதல் துரோகி யாருன்னா இந்த செம்மறியாட்டு கூட்டம் மாதிரி இருக்கிற இந்த பொய்ச்சாமியார்கள் அப்படின்னு தெய்வம் ரொம்ப கடுமையா சாடுறாங்க. அதுதான் அந்த அண்ணா எடுத்து கொடுத்தாங்க அதை. அதுக்கப்புறம் வந்து தெய்வம் அப்படி எப்படி அப்போ ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஆதி பிரம்மே ஒரு தூர திருமேனி தாங்கி வந்து இந்த உலகத்துக்கு வந்து மானிடரா அவதாரம் பண்ணியிருக்காங்க. அரூபமா இருந்தவங்க எந்த காலத்துல அரூபமான ஒரு ரூப திருமேனி தாங்கி வந்திருக்காங்க. சரி, அந்த ஆதி பிரம்மே இந்த உலகத்தை படைச்சவங்களே, இந்த உலகத்துக்கு கர்த்தரா அவங்களே ஒரு மனித ரூபம் தாங்கி வந்திருக்கும் போது எதுக்கு இந்த ரூல்ஸ் எல்லாம் நமக்கெல்லாம் இருக்கிற ரூல்ஸ் அவங்களுக்கே இருக்கணும்?
அவங்க டைரக்டாவே அவங்க வந்து ஞானத்தை அடைஞ்சிருக்கலாமே? இல்ல, நமக்கு இருக்கிற சட்டம் அத்தனையும் அவங்க அடிப்பிறலாம் அத்தனையும் அவங்க கடைபிடிச்சாங்க. அவங்களுக்கு முதல்ல தன்னை யாருன்னு தெரியாம தன்னை மறைச்சுட்டாங்க, மறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் 12 போலி குருமாரை தேடி அடைஞ்சு ஏமாந்தாங்க. 12 போலி சாமியார் குடிச்சிருக்கேன்டா அப்படிங்கிறாங்க தெய்வம் ஒளிநடால. அப்புறம் வந்து அந்த அசலான மெய்குரு கிடைக்கிறது. அப்போ ஒரு ஏக்கத்துல இருக்காங்க. ஆதியில் அந்த ஆலிம்சா அவங்களோட சொந்த ஆலிம்சா மாடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது அந்த தாத்துக்கொலை மறைச்சு வச்சிருந்தாங்களாம். அந்த மசூதி முன்னாடி நின்று இருக்கும்போது யாராவது சின்ன பையன் துரத்தி விட்டுருவாங்களேன்னு அது பின்னாடி மறைச்சு வச்சுன்னு அவர் சொன்ன பிரசங்கத்தை கேட்டோம். நியாய மரணம் அநியாய மரணம் 2 சொன்னாங்க. அது கேட்டவுடனே எனக்கு அப்படியே எனக்கு பயந்துட்டு, கருதிய இதயம் கலங்கிய காலம் பிரியமாய் உள்ளம் பெருமதன் கருதி ஈராறு குருமார் இடமொழிதானே நாங்கிறாங்க. அநியாய மரணமே வந்து ஆகும் என்று உருகி அப்படிங்கிறாங்க. அப்படி அவங்க உருகி 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 நான் மலை கபீரம் போன இடமெல்லாம் அழுதேன். ஒண்ணும் பிரயோஜனம் இல்லை. அது வேதமுத்தாகிய களிமாவை 1 கோடி தடவை நான் ஓதினேன். அதனால என்ன ஆச்சுன்னா ஒண்ணும் கிடைக்கலாங்கிறான். ஒண்ணுமே கிடைக்கல. ஆனா என்ன மாதிரி ஒரு மனித ஒரு தாங்கிய ஒரு திருமணி ஒரு தூளை ஒரு தாங்கி வந்தது. அதன் திருவடியில் நாங்கள் சார்ந்தோம். அதுக்கு பிறகுதான் இந்த மெஞ்ஞானம் எனக்கு கிடைச்சதுங்கிறாங்க. அப்படி அவங்க வந்து அப்படி இறங்கி வந்து ஒன்று முறுத்து அதை வந்து உமாபதி சிவாச்சாரியாருங்கிறவங்க சொல்றாங்க, ஒன்று முறுத்தோன்றாமல் உள்ளடக்கி என்றும் இரவாதி என்பத்தை அமையறுத்த வேண்டி பிறவா முதல்வன் பிறந்து நரவாரும் தாருராவும் வைத்து சம்பந்தநாதன் என்று பேரிலார் அதன் ஒரு பேர் புரிந்து எல்லா நாமங்களுக்கும் அவங்களுக்கு தான் அவங்க நாமம் இல்லாதவங்க. ஆனா அவங்க நமக்காக ஒரு நாமம் வச்சுக்கிறாங்க. போறதும் உண்டி உறக்கம் ஒத்தொழுகி கொண்டு போயிருந்த குணம் போற்றி அப்படிங்கிறாங்க. நம்மளை போல உணவு உடை அப்படிலாம் அழிஞ்சிருந்து நம்மளை பாரு ஒரு சகஜ வாழ்க்கையை இது பண்ணாங்க. ஆனா இவங்க புராண புழுகளை சகஜமா அள்ளி வீசி பெரியவர்கள் அப்படி இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு 10 தலை 20 கை 40 கால் அப்படிதான் இருந்துச்சு. அப்படி பண்ணாங்க. ரொம்ப அழகா அந்த ஓணம்ங்கிற திருவாக்கியத்துல சொல்றாங்க, இப்படி பகவான் ஒரு திருவுருத்தோட வந்தானா பக்தர்கள் அதை பார்த்தா என்ன பண்ணுவான், அப்படியே பயந்து ஓடி போயிடுவான். அப்புறம் பகவான் திருப்பி அவனை துரத்தி அவனை பிடிச்சி நிறுத்த வேண்டியதா இருக்குன்னு ரொம்ப சுவாரஸ்யமா ரொம்ப ஹாசியமா தெய்வம் சொல்றாங்க. அப்படி அது உண்மையா இருக்குமா நம்ம அறிவு கொண்டு சிந்திச்சு பார்த்தா சத்தியமா இருக்காது. அவங்க மனித உருவம் தாங்கிதான் வந்திருப்பாங்க. அப்படி வந்து நமக்கெல்லாம் இந்த உள்நோக்கு பார்வை அவங்க கொடுத்தாங்கிறத ரொம்ப சிறப்பா என்ன கொடுத்தாங்க. அப்புறம் ரொம்ப நிறைவா என்ன சொன்னாங்கன்னா, ஆதி சிவபெருமான் வந்தாங்க. சிவபெருமான் வந்து ஆனா ஆதி சிவனா அந்த 12 சனதங்களோட இப்பதான் இந்த கலிக்கடையில நமக்காக அவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பரமனே உருவெடுத்து பாடலை குருவாய் வந்த அந்த சோசர பாடலை பாடி பஞ்சாட்சர மேனி பரிந்து கொள்ள தெய்வம் அதை அப்படின்னு சொல்லி அதையும் அண்ணா பாடினாங்க. அதுக்கப்புறம் நிறைவாக வந்து அவங்க ஒரு மெய்யான ஒரு பரிசு குரு நமக்கு வேணும். ஒரு குரு நமக்கு பரிசாக வரணும். அவங்க அசலான மெய் குருவாக இருக்கணும். அவங்க தெய்வ கண்ணாடியா இருந்து நமக்கு அந்த உள்நோக்க பார்வையை காட்டி நம்மளை தரிசிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி அண்ணா சொல்றாங்க. அண்ணாடைய முத்தி பேருரை ரொம்ப சிறப்பாக இருந்தது. அது மீண்டும் தொடரட்டும். நமஸ்காரம். நமஸ்காரம். அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைய உள்நோக்கு பார்வையில் நாம் தெரிந்து கொண்டது, நம்மளுக்கு வந்து சாதாரணமாக அகம்புறம்ன்றதில் வந்து அகத்தில் வந்து நாம் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், புறத்தில் என்னென்ன பண்ணுறது, புறத்தில் நிகழ்கிறத வந்து இந்த புறக்கண் கொண்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அகத்தில் வந்து அகக்கண் கொண்டு பார்க்கணும் அப்படின்றதான் அகத்தில் என்ன நடக்குது அப்படின்ற விளக்குறது தான் வந்து மெய்வெளி. அந்த அகத்தை வந்து யார் காமிக்க முடியுமோ அவங்க தான் காமிக்க முடியும். அவங்களுக்கு தான் வந்து குருன்னு பேர். இதெல்லாம் வந்து மிக விளக்கமாக நமது வேதாந்தங்களிலே இருந்து நம்முடைய தெய்வ திருவாக்கியங்களிலிருந்து எந்தெந்த இடங்களில் மிகவும் சிறப்பாக இருக்குதோ அதெல்லாம் ஒன்று சேர்த்து நமக்காக அந்த அகக்கண் எப்படி இருக்குது, அந்த வேதக்கண்ணை கொண்டு அந்த அகக்கண்ணை கொண்டு வேதத்தை நாம் எப்படி பார்த்தால் நாம் அந்த நிலையை அடையலாம் அப்படின்றதையும் போலி குருமார்கள் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றதையும் மிக விளக்கமாக அதை நமக்காக எடுத்துரைத்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா, முகத்து கண் கொண்டு பார்க்கின்ற மூடர்கள் அகத்து கண்ணனை யாரென்று அறிந்திலார். அகத்து கண்ணனை அறிந்த பின் அன்பு கொண்டிடில் ஜகத்து யமவடரை தாண்டி வாழ்குவார். அப்போ நம்ம வந்து முகத்து கண்ணை கொண்டு நம்ம பார்க்க முடியுமா அப்படின்னா, தெய்வம் திருவாக்கியங்களை சொல்லுவாங்க, என்னுடைய உயரம் எவ்வளவு. அனந்தாதி தேவர்களை பார்த்து எல்லாத்தையும் அங்கே நடத்திக்கணுமே கேட்பாங்க, என்னுடைய உயரம் எவ்வளோ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வாக்கியங்களை ரொம்ப இதாக சொல்லுவாங்க. ஒரு அரை அடி முன்ன பின்னா இருந்தால் பரவாயில்ல, கொஞ்சம் கூட இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்கள் அப்படின்வாங்க. இன்னும் 5 அடி இருப்பேனா 6 அடி இருப்பேனான்னு. அப்போ தான் அனந்தாதி தேவர்கள் சொல்லுவாங்க, இல்லை கீழே உலகம் மேலே உலகம் அப்படின்வாங்க. ஸோ அவர்களுக்கு மட்டும் எப்படி அதனுடைய கீழே மேலே தெரியுது அப்படின்னா, அவங்க வந்து அகக்கண் கொண்டு பார்க்குறாங்க, மற்றவங்க எல்லாம் புறக்கண் கொண்டு பார்த்தாங்க. அதனால் அவங்களோட உயரம் சரியாக அவங்களுக்கு தெரியலை அப்படின்ட்டு இந்த நிகழ்வில் நம்ம தெய்வம் நமக்கு எடுத்து கட்டுறாங்க. அந்த உள்நோக்கு பார்வையை தான் இன்றைக்கி வந்து நமக்கு
இன்றைக்கி வந்து திருஞான சம்பந்தர்கள் அதை தெளிவாக நமக்கு எடுத்து வச்சாங்க. எந்த ஒரு பாடல்லையும் வாக்கியங்களையும் அதுக்கு நம்மளுக்கு வந்து மேலோட்டமாக அர்த்தம் பார்க்காம நாம் தெய்வம் நமக்கு என்ன அதன் மூலம் நமக்கு தெரிவிக்க வர்றாங்க அப்படின்றது அவங்க நினைவால் இருந்தால் அதை நம்ம அடையலாம் அப்படின்றத இன்றைக்கி தெளிவாக சொன்னாங்க. அதை ஏற்ற சீனிவாசமாகவும் சொன்னாங்க, கண்ணு பெருசா நினைவு பெருசா அப்படின்னா நினைவு தான் பெருசு. கண்ணு பார்த்துக்கிறதா நினைவு இல்லைன்னா நம்ம பார்க்காம இருந்துருவோம். ஒரு வேலைக்கு அவசரமாக போயிருப்போம், எதுக்கு நம்ம தேடிக்கிறது வரந்தால் கூட நினைவெல்லாம் போனோம்னா அவரை பார்க்காம போயிடுவோம். அப்போ நினைவு இல்லை, அப்போ நினைவு தான். அப்போ நினைவை எந்த வழியில் கொண்டு செலுத்துறது அப்படின்றதான் இன்றைக்கி வந்து அந்த உள்நோக்கு பார்வையாக இருந்து நம்ம எப்போ வந்து அந்த அகநோக்க பார்வை வந்து எப்போ வெளியில் வருது அப்படின்னா நம்முடைய தாய் தந்தையரால் மற்றவர்களால் கூட பிறந்தவங்களால வந்து அந்த உள்நோக்கு பார்வையை வந்து வெளிப்பாறை இழுத்து விடுறாங்க. ஆனால் வெளியே தான் இழுத்து விட முடியுது, உள்ளே கொண்டு போக முடியலை. உள்ளே கொண்டு போகிறதுக்கு தான் ஒரு குருபிரான் தேவை அப்படின்றதையும், அந்த உள்நோக்கு பார்வை எங்கே இந்த உலகத்தில் இத்தனை கோடி மக்களிடத்தில் இருக்கா அப்படின்னா இல்லை, மிக சொற்பமான இடத்துல மிக குறைந்த பேரே அந்த உள்நோக்கு பார்வையை பெற்று இன்றைக்கு அந்த அனந்தாதி தேவர்களாகவும் விளங்குறாங்க அப்படின்றத இந்த சிறப்பான மூர்த்தி பேரையில் நாம் தெரிந்து கொண்டோம் என்று கூறி, அவருக்கு நம்முடைய புதுக்கோட்டை நிகழ்ச்சியின் சார்பில் அனைவரும் சார்பில் நன்றி கலந்த நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த வகையில் நம்முடைய சிறப்பான சபையை நிறைவேறுமாக மீண்டும் நாளை நாம் சந்திப்போம். நமஸ்காரம். மாமா வணக்க பூஜை பண்ணிடலாமா? இங்கே பூர்ணம் மக்களிடத்திலும் உள்ள சர்வ மூலமந்திர நிரூபீடம் ஆன்மீக ராஜ்பவான் சாலை ஆண்டவர் இந்நாட்டினிங்கே எமவளரை மாற்றும் இறைவா போற்றி. நாம் மீண்டும் நாளைக்கு சிறப்பான ஒரு முத்திப்பேரையில் அனைவரும் சந்திப்போம். நமஸ்காரம். அனைவருக்கும் நமஸ்காரம். நமஸ்காரம். நமஸ்காரம்.